ஈரானுக்கு சொந்தமான மிக முக்கியமான தீவாகிய கார்க் தீவை கைப்பற்றப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டியிருக்கின்றார். இது சாத்தியமா? அவரால் கார்க் தீவை கைப்பற்ற முடியுமா என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மகள் இவாங்கா ட்ரம்ப் இன்னும் ஒரு தீவை கைப்பற்ற முயற்சி செய்கின்றார். அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இவாங்கா ட்ரம்ப் எப்படி தீவை கைப்பற்ற முடியும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை விரிவாக பார்க்கலாம். அதேவேளையில் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் திடீரென பதவி விலகியமை பெரும் அதிர்வலைகளை சர்வதேச ரீதியாக உருவாக்கியுள்ளது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரானுக்கு சொந்தமான மிக மிக முக்கியமான தீவாகிய கார்க் தீவை, கார்க் ஐலண்டை தான் கைப்பற்றப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் நான் ஒரு வீடியோ போட்டு அதில் சொல்லியிருந்தேன், கார்க் தீவை அமெரிக்காவால் கைப்பற்ற முடியாது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் கைப்பற்றவே முடியாது என்று சொல்லி அதுக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், கார்க் தீவு ஈரானுக்கு சொந்தமான மிக மிக முக்கியமான ஒரு தீவு. கார்க் தீவில் வச்சு தான் ஈரானினுடைய 90% எரிபொருட்கள், மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் எல்லாமே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஏன்னு சொன்னால், கார்க் தீவை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திருகோணமலை துறைமுகம் என்று சொல்லலாம். இப்போ இலங்கையில் திருகோணமலை துறைமுகம் எப்படி ஒரு இயற்கையான துறைமுகமோ, ஆழமான கடல் பகுதி, அதாவது கடற்கரைக்கு பக்கத்திலே மிகவும் ஆழமான கடல் இருக்கிறபடியால் பாரிய கப்பல்கள் அந்த இயற்கையான ஹாபர், அது இயற்கை துறைமுகம். அப்படி இல்லை என்று சொன்னால் செயற்கையான முறையில் வெட்டி மண்ணெல்லாத்தையும் தோண்டி எடுத்து தான் துறைமுகங்கள் உருவாக்கணும். ஆனால் திருகோணமலை துறைமுகம் இயற்கையாக அமைஞ்ச ஒரு துறைமுகம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஈரானுக்கு சொந்தமான அந்த கார்க் தீவு இருக்குத்தானே, அந்த தீவை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழமான கடல் பகுதி தான். அப்போ அந்த தீவினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் தீவை சுற்றியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரிய கப்பல்கள் எண்ணெயை ஏற்றி கொண்டு போக முடியும். அவ்வளவு இயற்கையான கொடையுடன் கூடிய ஒரு தீவு தான் கார்க் தீவு. அப்போ ஈரானினுடைய பிரதான நிலப்பகுதி இருக்குத்தானே, குறிப்பாக அசலுயே மாகாணம், அங்கே இருந்து கடலுக்கடியால் பைப் லைன்ஸ் எல்லாம் போட்டு அந்த பைப்புகளால் எரிபொருள் இங்கே அனுப்பப்பட்டு கார்க் தீவுக்கு அனுப்பப்பட்டு கார்க் தீவில் வச்சு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. மற்றபடி கார்க் தீவில் ரிஃபைனரியோ அல்லது அங்கே எண்ணெய் உற்பத்தியோ அப்படி எதுவுமே இல்லை. மெயின்லேண்ட்லேருந்து பைப்புகளால் இங்கே வரும். இதுதான் கார்க் தீவினுடைய அடிப்படை. அப்போ அதை கைப்பற்றுறது மிகவும் கஷ்டம். ஏன்னு சொன்னால், அது ஹோமுஸ் பகுதியில் இருந்து, ஹோமுஸ் நீரின பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்குது கார்க் தீவு. எனவே கார்க் தீவை கைப்பற்றதாக இருந்தால் கப்பல்கள் அமெரிக்காவுக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தான் அங்கே போக முடியும். மற்றபடி வானத்திலிருந்து ஃப்ளைட்டால் இறங்கி கைப்பற்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னு சொன்னால் பெரிய தீவு, ஈரானினுடைய கடுமையான பாதுகாப்புகள் இருக்குது. தனியாக வானத்திலிருந்து குதிக்கிற பரசூட் அமெரிக்க வீரர்களை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த தீவை கைப்பற்றவே முடியாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் அந்த தீவை கைப்பற்றவே முடியாது. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டி இருக்கின்றார், கார்க் தீவை தான் கைப்பற்றப் போவதாக. அந்த மிரட்டல் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை, அந்த டீல் இருக்குதானே, அது கையெழுத்து போடுகின்ற கட்டத்தை நோக்கி வந்துவிட்டது என்று சொல்லி அதையும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதையும் அறிவித்திருக்கிறார், அதையும் அறிவித்திருக்கிறார். அதாவது எந்த இடத்துல வச்சு எந்த டேட்டில் சைன் வைக்கிறது, எத்தனை மணிக்கு சைன் வைக்கிறது, அதுதான் டிசைட் பண்ண வேண்டியிருக்குது. இடமும் நேரமும் தான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கே தவிர மற்றபடி டீல் எல்லாம் ஓகே என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இது உண்மையா அது உண்மையான்னு சொல்லி தெரியல, அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதன் காரணமாக நேற்று வியாழக்கிழமை இரவு ஈரான் மீது நடத்துவதற்கு தான் திட்டமிட்டிருந்த தாக்குதலை ஒத்தி வைத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். என்ன பிரச்சனை சொன்னால், என்னதான் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும், என்னதான் அமெரிக்கா சொன்னாலும் ஈரான் சொல்லணுமே, சம்பந்தப்பட்ட ஈரான் சொல்லணுமே. ஆனால் ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போவும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நண்பகல் வரையும் என்ன தகவல் என்று சொன்னால், நாங்கள் இன்னமும் அந்த டீலை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் இறுதி முடிவு எடுக்கலை என்று சொல்லி ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஈரான் தரப்பில் ஓகே சொல்லாமல் எப்படி சைன் வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஈரான் தாமதிக்கிறதுக்கான பிரதானமான காரணமே லெபனான் தான். ஏன்னு சொன்னால், லெபனானும் இதுக்குள்ளே உள்ளடக்கப்படணும், லெபனானில் யுத்த நிறுத்தம் கொண்டு என்றது ஈரான் திரும்ப
திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருது. ஆனால் லெபனானில் வந்து சண்டை வந்து உக்கிரமடைஞ்சு 3700க்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் சண்டை வந்து உக்கிரமாக போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டீல் எப்படி சரி வரும் என்ற கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்கு. இதுக்கிடையில் லெபனான் நாட்டு ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த லெபனானிய யுத்தம் வந்து ஈரானிய டீலில் வந்து சொல்லப்படையலை, இது வேற அது வேற, நாங்கள் அதை வந்து தனியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஏன்னு சொன்னால் லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் இடையில் வந்து வாஷிங்டனில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. அதை நாங்கள் தனியாக டீல் பண்ணி கொள்வோம் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஜூன் மாதம் 22 வாஷிங்டன் நகரத்தில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், ஜூன் 22 வந்து சேராக்கு முதல் இங்கே இன்னும் எத்தனை பொதுமக்களுடைய உயிர்கள் காவு வாங்கப்படும் என்று சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து தாக்குதல்கள் வந்து தீவிரமாக போய்கொண்டிருக்குது. அப்போ இன்னும் ஒரு 10 நாள் கிடக்கு ஜூன் 22க்கு. அதுக்கிடையில் என்ன நடக்கும் என்றே தெரியல. இதுக்கிடையில் உலக வங்கி நம் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை தந்திருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு எச்சரிக்கை உலக வங்கியால் விடுக்கப்பட்டிருக்கிறது. உலக பொருளாதாரம் 2.5% வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி உலக வங்கி அறிவித்துள்ளது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதற்கான பிரதானமான காரணம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற அந்த பதட்டமான சூழ்நிலை தான். இப்போ ஒரு 3.5 மாதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பிரச்சனை தானே, ஒரு தீர்வுமே இல்லை. ஹோமுஸ் நீரிணை அது முழுமையாக திறக்கப்படையில் என்னென்னவோ பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அதன் காரணமாக உலக பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி உலக வங்கியே சொல்லியுள்ளது. பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜோன் ஹீலி அவர்கள் திடீரென பதவி விலகி இருக்கின்றார். பிரித்தானியா மாதிரியான ஒரு பெரிய வல்லரசு நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலகியமை உலகளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேரடியாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மேலே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர். என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், இராணுவத்தை கவனிக்கிறீங்க இல்லை, இராணுவத்துக்கு தேவையான நிதியை ஒதுக்குறீங்க இல்லை, அப்போ எப்படி நாங்கள் இராணுவத்தை வந்து கட்டியமைக்கிறது, எப்படி இராணுவத்தினருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும்? ஏன்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் வந்து மிகப்பெரிய பதட்டம் உருவாகி இருக்குது. அங்கால ரஷ்யாவில் இருந்து நிறைய அச்சுறுத்தல்களும் நிறைய பதட்டமும் உருவாகி இருக்குது. ஒருவேளை ரஷ்யா வந்து ஐரோப்பா மேலே கை வைக்குமாக இருந்தால் அதில் முதல்ல போயிட்டு சண்டை பிடிக்க வேண்டியது, முன்னுக்கு போயிட்டு முகம் கொடுக்க வேண்டியது பிரித்தானியாவினுடைய கடமை. ஏன்னு சொன்னால் ஐரோப்பாவிலேயே வந்து பிரான்ஸ், பிரித்தானியா 2 நாடுகளும் தான் மிக முக்கியமான வல்லரசு நாடுகள். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து தங்களுடைய தோளில் தூக்கி போட வேண்டிய 2 நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவும் பிரான்ஸும். எனவே பிரித்தானியா வந்து இதிலிருந்து ஒதுங்கவே முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ அதுக்குள்ளே போயிட்டு முகம் கொடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்குது பிரித்தானியா. எனவே அப்படி இருக்கிற பிரித்தானியாவுக்கு வந்து இராணுவம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து நிதி ஒதுக்கணும், ஆயுதங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யணும், கணக்க வேலை இருக்குது. ஆனால் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார் இல்லை என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் குற்றம் சாட்டி அவர் பதவி விலகி இருக்கின்றார். உடனடியாகவே புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கார். புதிய அமைச்சருடைய பேர் வந்து டன் ஜார்விஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கார்க் தீவை கைப்பற்றப் போகிறேன் என்று சொல்லியிருந்தவர் தானே. அவர் அங்கால அப்படி சொல்லும்போது இங்கால அவருடைய மகள் இங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீவை தான் எடுத்துக்கொள்ளப் போவதாக சொல்லி அதற்கு வந்து மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். என்ன சம்பவம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அல்பேனியா என்ற ஒரு நாடு இருக்குத்தானே. அல்பேனியா நாடு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளோட ஒப்படைக்குள்ள பிரித்தானியா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான நாடுகளோட ஒப்படைக்குள்ள பெரிய அளவு பணக்கார நாடு என்று சொல்ல முடியாது. இந்த நாடுகளோட ஒப்படைக்குள்ள அது ஒரு ஏழை நாடு. ஆனால் மிகவும் அழகான நாடு, சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற நாடு தான் அல்பேனியா. அந்த அல்பேனியாவுக்கு சொந்தமாக நிறைய தீவுகள் இருக்குது. அதில் ஒரு தீவு வந்து அந்த தீவில் யாருமே இல்லை. அந்த தீவில் வந்து மனிதர்களே கிடையாது. சும்மா தண்டவாடில் இருக்கக்கூடிய இயற்கையான அழகான ஒரு தீவு. இப்படி இருக்கும்போது அல்பேனியா நாட்டுக்கு விடுமுறைக்கு செல்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மகள் இவாங்கா ட்ரம்ப். அப்படி விடுமுறைக்கு போன இடத்துல வந்து ஒரு படகு எடுத்துக்கொண்டு இந்த தீவை நோக்கி, அந்த தீவினுடைய பேர் வந்து சசான் ஐலண்ட் என்று சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. இந்த தீவு தான். அந்த தீவை நோக்கி போகிறா. தீவில் போயிட்டு இறங்கி அந்த தீவில் வந்து வெறுங்காலுடன் தான் நடந்து போனதாக. ஏன்னு சொன்னால் நல்ல இயற்கையாக நல்ல மணல் எல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. அதனால் வெறுங்கால்களுடன் நான் நடந்து போனேன் என்று சொல்லி இவாங்கா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். சரி, போனது பிரச்சனை இல்லை, நீங்கள் படகெடுத்தோண்டு தீவை பார்க்க போனது கூட பிரச்சனை இல்லை, அங்கே போயிருந்தோன்னு சொல்லிக்கிறா. எனக்கு இந்த தீவு வேணும் என்று சொல்லி
அடம் பிடிச்சிருக்கிறார். அதாவது வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சாக்லேட்டுக்கு ஆசைப்படுற மாதிரி, பிஸ்கட்ஸுக்கு ஆசைப்படுற மாதிரி அந்த தீவு எனக்கு வேணும் என்று சொல்லி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லி, பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அல்பேனியா நாட்டு ஜனாதிபதியோட கதைச்சு ஓகே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி, பிறகு அதில் வந்து பெரிய ஒரு ரிசார்ட் ஒன்று கட்டுறதுக்கு, பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஹோட்டல் மாதிரி கட்டி பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்றை உருவாக்கலாம் தானே அந்த தீவு முழுக்க. அதை உருவாக்குறதுக்கான முயற்சி, அதுக்கு உடனடியாக $6 பில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டு இவாங்கா ட்ரம்பும் அவருடைய கணவர் ஜெராட் குஷ்னரும் சேர்ந்து, இந்த ஜெராட் குஷ்னர் என்ற பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி கிடைக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தான் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை குழுவினுடைய முக்கிய உறுப்பினர். அவருக்கு அடியும் தெரியாது நுனியும் தெரியாது. ஆனால் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்த போய், அப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்த போய் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு அந்த பழைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அவர் தான் ஜெராட் குஷ்னர். அவருடைய மனைவி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மகள் இவாங்கா ட்ரம்ப். 2 பேரும் சேர்ந்து $6 பில்லியன் இந்த தீவை வாங்கி பிறகு அங்கே ரிசோர்ட் கட்டுறதுக்கு ஏற்கனவே எல்லாம் முயற்சியெல்லாம் நடந்துன்னு இருக்காம். அது ஒரு பக்கம். பிறகு இன்னும் ஒரு அல்பேனியா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கடற்கரை உண்டு. அந்த கடற்கரையில் ஒரு ரிசோர்ட், இங்கே ஒரு ரிசோர்ட், 2ஐயும் எடுத்து கனெக்ட் பண்ணினா நல்ல பிஸ்னஸ் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோன்னே அதற்கு அல்பேனிய மக்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த தீவினுடைய பெருமதிக்கும் இந்த $6 பில்லியன் எல்லாம் ஒரு காசே கிடையாது. அதுபோக அங்கே ரிசோர்ட் கட்டி அங்கே வந்து டூரிஸ்ட்டை கொண்டு வந்து அந்த தீவினுடைய இயற்கை அழகு, மற்றது அங்கே ஏராளமான பறவைகள் வந்து போகின்ற ஒரு இயற்கையான பறவைகள் சரணாலயமாம். எனவே அந்த இயற்கையை பாதுகாக்கிறது முக்கியமா அல்லது அங்கே ரிசோர்ட் கட்டுறது முக்கியமா என்று சொல்லி இப்போ மக்கள் வந்து தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள், அல்பேனிய மக்கள். எனவே அப்பா வந்து அங்கே ஒரு தீவை குறிவைக்கிறார், அந்த தீவை கைப்பற்றினா அங்கே நிறைய எண்ணெய் பிஸ்னஸ் செய்யலாம் என்று சொல்லி, மகள் வந்து இங்கே ஒரு தீவை குறிவைக்கிறார், இந்த தீவை எடுத்து அதில் வந்து ரிசோர்ட் கட்டி நல்ல பிஸ்னஸ் பார்க்கலாம் என்று சொல்லி. எனவே இதை பற்றி நீங்கள்லாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லணும். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரர்களுடைய பொழுதுபோக்கு போல நடக்குது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.